இந்த இந்த நபர் ஆமானுக்கு வந்து ஏன் மொர்தெகாய் பிடிக்க மாட்டேங்குது? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, யூதர்கள் வந்து ஒரு மனுஷனை வந்து வணங்கக்கூடாது. ஏன்னா அது நியாயப்பிரமாணத்தின்படி எண்ணெய் இல்லாமல் வேறு தேவர்கள் கூட்டாக இருக்க வேண்டாம். ஆனால் பெர்சிய பாரம்பரியமாக இருந்தாலும் சரி, பாபிலோனியாக இருந்தாலும் சரி, பொதுவாகவே இந்த உலகத்தில் வந்து மற்ற எல்லா மார்க்கங்களுமே வந்து பார்த்திங்கன்னா மனிதனை ஒரு கடவுளாக முன்னிறுத்துகிற முறையை பின்பற்றிருக்கு. ஸோ ஆமான தொழுது கொள்ளணும் அல்லது பணிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறது தொழுது கொள்கிற மாதிரி அதை வந்து ராஜா அறிவிக்கிறார். கூட்டத்தோட கூட்டமாக இவன் என்ன செய்யலை, தொழுது கொள்ளலை. ஆனால் அதை கவனித்த ஒருத்தன் அங்கே இருக்கிற ஆளு, நீங்கள் அதை வாசித்தீங்கன்னா தெரியும், ஏன் வந்து நீ வணங்குறதுலன்னு கேட்குறான். அதனால அவன்கிட்ட இவன் சொல்கிறான், நான் ஒரு யூதன், நான் என்ன செய்யக்கூடாது, என்னுடைய முறையின்படி நான் வந்து எந்த ஒரு மனிதனும் வணங்கக்கூடாது. இவனுக்கு என்ன செய்கிறானுங்கன்னா, ஓகே அவனுக்கு தெரியாத வரைக்கும் இவன் இருப்பான், அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இவன் என்ன செய்யலாம்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு போய் சொல்லி கொடுக்குறேன். சரியா ஐயா அவங்களே கவனிக்கல, வணங்கவே மாட்டாங்க, உன்னை வணங்காத ஒருத்தர் இருக்கான்னு சொல்லிட்டு அப்போ தான் அவர் கவனிக்கிறார். பார்த்தா இவன் வணங்கலை, ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாருங்க, இவன் வணங்கலைன்னும் போது அவனை கூப்பிட்டு நீ ஏன் வணங்கலைன்னு சொல்லி கேட்டுக்கலாம். ஆனால் அவன் அந்த குலத்தையே அழிக்க நினைக்கிறான். ஏன்னா அவன் யூதன்றதை அறிவிச்சிருக்கான். யூதர்கள் நாங்கள் எந்த ஒரு மனிதனையும் வணங்க மாட்டோம்னு சொன்னனால இவன் ஏற்கனவே எதிரி அப்படிங்கிறனால அதனால யோசித்தான், சரி நம்ம யூத குலத்தையே நம்ம என்ன செய்யணும் அழிக்குன்னு சொல்லி தீர்மானிக்கிறோம்.